ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. அண்ட் அதே மாதிரி நிறைய மசாலாஸ் எதுவுமே இதில் சேர்க்க மாட்டோம். தேங்காய் பால் மட்டும்தான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ஸோ இது எதோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் கறியோட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அடிச்சிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். நெய்யும் எண்ணெயும் வந்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 ஸ்பூனுக்கு கம்மியாகவே அதாவது கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே அதே அளவுக்கு அதாவது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயும் கீயும் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணவும், வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் மறக்காதீங்க. இப்போ நான் 3 சின்ன வெங்காயம், அதாவது கொஞ்சம் மீடியம் சைஸான வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் நீங்கள் சேர்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இதில் சேர்க்க மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் பண்ணுவோம்ல, அரைப்போல். ஸோ அது கூடவே அதையும் அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்குவோம். அதனால் நான் இதில் தனியாக சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் சாஃப்டாகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகல, அந்த டைமில் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு, அது போக பட்டை கிராம்பு ஏலக்காய் 3, கிராம்பு 3, பட்டை வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு ஒரு துண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அதையும் அந்த பேஸ்ட்டையும் இது கூட நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இதுக்கு தேவையான தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸான தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு இன்னும் நான் ஒரு 2-3 டிப் கூட சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலையை வந்து எப்போதுமே கையால் கிள்ளி போடுங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். தண்ணி எந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் வந்துட்டு 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அந்த 3 கிளாஸுக்கு 6 கிளாஸ் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியை பொறுத்து தண்ணி வந்து இதாகும். சில டைம் சில அரிசி வந்து நிறைய தண்ணி இழுக்கும், சில அரிசிகள் வந்து டக்குன்னு வெந்துடும். அதனால் தண்ணி அதிகமாக தேவைப்படாது, நம்மளுக்கு வந்து குழஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தண்ணியை கரெக்டாக எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் நான் ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, நார்மலான தண்ணியும், அதுக்கப்புறமா 2 கிளாஸ் செகண்ட் தேங்காய் பாலும், அதுக்கப்புறமா 2 கிளாஸ் வந்துட்டு நார்மல், அதாவது ஃபஸ்ட்டு தேங்காய் பாலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா பால் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணி, அதுக்கப்புறமா செகண்ட் தேங்காய் பால், அதுக்கப்புறமா தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு தண்ணி வந்து பத்தாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் தேங்காய் பால், அதாவது ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை வந்து முதல்ல ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு நான் இந்த தண்ணியை கரெக்டான மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் அரிசி போட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, அரிசிக்கு மேலே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு தெரியலை, தண்ணி நம்ம வச்சுட்டோம், அரிசியும் போட்டாச்சு, இது வேகலை அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு பக்கம் நீங்கள் அடுப்பில் இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடாக்குங்க. அதுலேயும் ஒரு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை சூடாக்குங்க. இது உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படின்னு தோன்றப்போ, அதாவது சாதம் வந்து வேகலை ஆனால் தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை சூடான தண்ணியை நல்லா கொதிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த தண்ணியை வந்து இதில் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க.
அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அரிசி வந்து கரெக்டாக அதாவது என்ன சொல்கிறது, நல்லா குழையாமல், அதாவது ஒரு 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 அரிசி வெந்திருக்கும், ஒரு அரிசி வேகாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் நார்மலாக எல்லா அரிசியும் சமமாக வெந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சாப்பாடு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் லாஸ்ட்டாக ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. இது எல்லாமே தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் எந்த சாதம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும், அதாவது நெய்ச்சோறு ஆகட்டும் அல்லது பிரியாணி ஆகட்டும், நீங்கள் செய்யும்போது ஒரு சைடில் வந்துட்டு நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து சூடாக்கி வைக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டு. அல்லது உங்களுக்கு தெரியும் இந்த அரிசி உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. புதுசாக ஒரு அரிசி வச்சு நம்ம சமையல் பண்ணும்போது அது தண்ணி எவ்வளோ எடுக்கும், எவ்வளோ தண்ணியில் அது வேகும் அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. அதுக்காக தான் நான் இந்த டிப் சொன்னேன். அதே மாதிரி நான் இப்போ வந்துட்டு இந்த மசாலாலையோ அல்லது இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமாவோ நான் வந்துட்டு உப்பு சேர்க்கலை. உப்பு வந்து நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா சேர்த்துலாம். ஏன்னா உப்பு நம்ம சேர்த்தாலுமே தேங்காய் பால் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது தேங்காய் பால் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெந்து வரும்போது மேலே லைட்டாக அடை மாதிரி தெரியும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பால் மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதில் வந்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்க்கும் போதே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் இருக்க அரிசி வந்து போயிடும், மேலே இருக்க அரிசி வேகாது. அது வந்து நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் நல்லது கிடையாது. ஸோ அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அரிசி இந்த தண்ணி மசாலா எல்லாமே சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது. நான் வந்துட்டு இன்றைக்கி நார்மலான எப்போவும் வீட்டில் பொங்குற அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியும் இதுக்கு இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது. பட் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து இந்த சீரக சம்பா அரிசியாக இருந்தாலுமே அல்லது பாஸ்மதி அரிசியாக இருந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த அரிசிக்கு இவ்வளோ தான் தண்ணி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணியோ எது செஞ்சாலுமே பக்கத்தில் ஒரு அடுப்பில் தண்ணி வந்து சூடாக்கிட்டே இருக்கட்டும். அப்போ வந்துட்டு நமக்கு இதில் தண்ணி அதாவது தண்ணி வந்து தேவைப்படுது, இன்னும் அரிசி வேகலை ஆனால் தண்ணி வற்றிச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லைட்டாக நம்ம அதிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயிலோட தண்ணியை எப்போவுமே பக்கத்தில் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தக்காளி வந்து நம்ம நிறைய குழைய வைக்கலை அப்படிங்கிறதுனால அங்கங்கே கிடக்கும். அதுவுமே வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு. நார்மலாக அதாவது ஈவனாக இருக்குது. தண்ணியும் அரிசியும் ஈவனான அளவில் இருக்குது. ஸோ இந்த டைமில் இதை வந்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அது அவ்வளோதான், நம்மளோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு இதில் இன்னும் 2 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தான். கொத்தமல்லியை நம்ம கையால் பிச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம கம்மியாக தான் ஆயிலும் கீயும் சேர்த்தோம். அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் கீ வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபிஷ் வாங்குறீங்க, ஃபிஷ் கறி வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேங்காய் சாதம் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி நாள் வச்ச ஃபிஷ் கறி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சாதம் வந்து ட்ரை பண்ணி 2ஓட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். என்னால் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் எப்போ ஒரு விருந்துக்கு கூட நீங்கள் இந்த தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் நம்ம நிறைய மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணலை.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் டாடா.